நீங்க கடந்த மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய காவேரி நீர் இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகிவிட்டது, இதுவரை திறக்கப்படவில்லை என்று சொன்னால், அப்போ காவேரி நீர் திறக்கப்படவில்லை என்கிற கவலை உணர்வு கொஞ்சமாவது இந்த அரசுக்கு இருக்கிறதா என்று கேட்டால், இந்த அரசு அது குறித்து சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை. நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு யோகிதையற்றவராக நீங்க வெளிப்படுறீங்க. எங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருவாரு அப்படின்னா அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அசாதாரணமான சூழல் நிலவுதுன்னா என்ன செய்வீங்க? என்ன சார் செய்வீங்க நீங்க? இது எவ்வளவு பெரிய தலைக்குனிவு! இந்தியாங்கிற தொகுப்புக்குள் தானே கர்நாடகம் இருக்கிறது. கர்நாடகா தனி நாடு இல்லையே. கர்நாடகம் என்ன பாகிஸ்தானோடு இருக்கிறதா? கர்நாடகம் என்ன வங்கதேசத்தோடு இருக்கிறதா? கர்நாடகம் என்ன சைனாவோடு இருக்கா? இந்தியாவுக்குள்ள தானே சார் இருக்கு. எப்படி நீங்க சொல்ல முடியும்? அச்சுறுத்தல் நிலவுது, நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்றீங்க. நீங்க யாரு சார் வராதுன்னு சொல்றதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு முதலமைச்சர் நீங்க. காங்கிரஸ் கட்சியும் வாய்மூடி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கு. தாவேக்கா நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுவேன், திமுக ஒழிகன்னு மட்டுமே சொல்லுவேன்ற ஒரு சூழ்நிலை மேற்கொண்டு இருக்குன்னா, இந்த காவிரி விவகாரத்தில் இவர்கள் எல்லோரும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய ஸ்டாண்ட் என்ன? மதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன? வைகோ மல்லு கட்டி கொண்டு நான் கன்னி வெடிகளை எல்லாம் அகற்றுவேன் என்று சொல்கிறார். டி.கே. சிவகுமார் பேசி இருக்கிறாரு, ஒரு வாரத்தை கண்டனம் தெரிவிச்சீங்களா நீங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம் சார். தோழமை கட்சிகள் அதே போல எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழகமுமே திரு விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது, அங்க போய் அவருடைய அந்த திரு டி.கே. சிவகுமார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ டி.கே. சிவகுமாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? வர வேண்டாம், இங்க அசாதாரண சூழ்நிலை இருக்கு, ஒரு முதல்வருக்கு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு இருக்கிறாரு. எப்படி இதை பார்க்கிறது? இப்போ திமுக சார்பிலையும் அனைத்து கட்சிகளையும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த காவிரி விவகாரம் சம்பந்தமாக. ஸோ அதுலேயும் தாவேக்காவோட தோழமை கட்சிகள்லாம் பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து தன்னுடைய கன்சர்னை வெளிப்படுத்தி வருகிறது. கன்சர்ன் என்று சொன்னால், உண்மையிலேயே காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளுடைய வழி என்ன என்று உணர்ந்திருக்கிற ஒரே கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க கடந்த மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய காவேரி நீர் இன்றைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகிவிட்டது, இதுவரை திறக்கப்படவில்லை என்று சொன்னால், அப்போ காவேரி நீர் திறக்கப்படவில்லை என்கிற கவலை உணர்வு கொஞ்சமாவது இந்த அரசுக்கு இருக்கிறதா என்று கேட்டால், இந்த அரசு அது குறித்து சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை. முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவே இல்லை. வேளாண் துறை அமைச்சர் கடந்த 5-6 நாட்களுக்கு முன்பாக ஒரு தேதியை குறிப்பிட்டு, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று குறிப்பிட்டு, அந்த தேதியிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறார், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்தித்து பேச போகிறார் என்று ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அது எங்க சொல்றாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்றார் அந்த செய்தியை. அடுத்த 2வது நாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை, அப்படி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இது வரைக்கும் இல்லை, நீங்க யார் அப்படி சொல்லி இருந்தாலும் அந்த அறிவிப்பு பொய்யானதுன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருடைய அறிவிப்பு பொய்யானதுன்னு அவர் சொல்றாருன்னா, வேளாண் துறை அமைச்சரினுடைய அறிவிப்பு பொய்யானது அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிற போது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாளிலேயே, இந்த கூட்டத்தொடர் துவங்கப்பட்ட அந்த நாளிலேயே சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எதற்காக? இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக, மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக, காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளுடைய வலியையும் வேதனையும் உணர்ந்திருக்கிற அமைப்பாக இருக்கிறதா இல்லையா? இந்த நாளை மறுநாள் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில், எதிர்கட்சி தலைவர் தலைமையில கூட்டணி கட்சிகள் விவசாய அமைப்புகளை திரட்டி தஞ்சாவூரிலே நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ முதலமைச்சர் இந்த விஷயத்துல எவ்வளவு கன்சர்னா இருந்திருக்கும். கடந்த காலத்துல பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஏதாவது பயன் தந்ததா அப்படின்னு கேட்டா பயன் தரவே இல்லை.
அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகளினுடைய குரல், எதிர்க்கட்சிகளுடைய குரல், இது ஒரு அரசியல் ஆகி போகும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் கன்சர்னா இருப்பாங்களே தவிர சட்டத்தை மதிக்கணும்னு எந்த இடத்துலயும் அவங்க நடந்துகிட்டதே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பது தார்மீக உரிமை, அது வேறு. அந்த தார்மீக உரிமையை நீங்கள் செய்கிறீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செய்கிறீர்களா, அவர்கள் அந்த தார்மீக கடமையை நிகழ்த்துகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சட்டத்தை மதிக்கணும்ல. காவிரி நடுவர் மன்றம்னு ஒண்ணு போட்டாங்கல்ல, அதுல ஒரு இறுதி தீர்ப்பு வந்துச்சுல்ல, அதை அரசு ஆணையில ஏத்திட்டோம்ல, அரசு இதழ்ல ஏத்திட்டோம்ல, கெசட்ல கொண்டு வந்துட்டோம்ல. அப்ப இதுக்கு என்ன மரியாதை, இதுக்கு என்ன மதிப்பு? இதுக்கு ஏதாவது நீங்க வந்து செவி சாய்க்கிறீங்களா அப்படின்னா, கர்நாடகம் தொடர்ந்து செவி சாய்க்காது, அத்துமீறுகிற வேலையவே வந்து செய்யும். லோவர் பெட்டுக்கு வந்து கூடுதலான உரிமை உண்டு சார். இது வந்து உலக நியதி. நீங்க வந்து நதி நீரை பகிர்ந்து கொள்கிற எல்லா நாடுகளும், நீ இது வந்து மாநிலம் டு மாநிலம் மட்டும்தான். நீங்க நைல் நதி எத்தனை நாடுகளின் வழியாக பாய்ந்து வருகிறது, அந்த நதி நீரை எத்தனை நாடுகள் பகிர்ந்து கொள்கிறதுங்கிற பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா, லோயர் பெட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கூடுதல் உரிமைன்றதுதான் நீதி. அப்ப நாம லோயர் பெட்ல இருக்கோம், நமக்கு கூடுதலான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்பதுதான் செய்தி. அப்ப இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு, இதையெல்லாம் வந்து இடது கையால தள்ளிட்டு, டி.கே. சிவகுமார் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பே நான் வந்து இந்த மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நடைபயணம் போனவர். அதற்காகவே நடைபயணம் போனவர். அவர் முதலமைச்சரா இருக்காரு. இப்ப நீங்க கூட்டணி கட்சி யாரு? முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சி தானே. உங்க தலைமையிலான அமைச்சரவையில தானே காங்கிரஸ் அங்கம் வகிக்குது. அங்க காங்கிரசினுடைய முதலமைச்சர் தானே. அப்ப இந்த பேச்சுவார்த்தையை எப்படி நடத்துவது என்று ஒரு திட்டமிடல் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா விவசாயிகளை அழைத்தாவது பேசி இருந்திருக்கணும். இந்த எந்த விவகாரத்திலும் அவர்கள் தலையிடவே இல்லை. விவசாயிகளை அழைத்து பேசவும் இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தவும் இல்லை. இன்னும் குறிப்பா இந்த முதலமைச்சரை, அதாவது கர்நாடகத்தினுடைய டி.கே. சிவகுமார் என்கிற அந்த முதலமைச்சரை எப்படி அணுகுவது என்கிற வியூகத்தையாவது வகுத்திருக்கணும். அந்த வியூகத்தையும் அவர்கள் வகுக்கல. அப்போ இந்த காவிரி விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக செயலிழந்து போயிருக்குது இந்த அரசு அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு வேதனையான செய்தி. இந்த நேரத்துல நீங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு போவதாக ஒரு செய்தி வேளாண் துறை அமைச்சர் மூலமாக, ஒரு பக்கம் போகலன்ற செய்தி. இப்ப வரைக்கும் போறீங்களா போகலையா அப்படின்றது கண்ணாமூச்சி ஆட்டமாகவே தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த தகவலும் உறுதி செய்யப்படாமலேயே இருக்கு. இப்ப இந்த நேரத்துல ஒரு அச்சுறுத்தலை விடுக்கிறாரு டி.கே. சிவகுமார். அச்சுறுத்தல் தான், நான் அப்படிதான் பாக்குறேன். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட், நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதுன்னா என்ன சார் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறீங்க? நான் சிவகுமாரையே கேட்கிறேன். நீங்க வந்து முதலமைச்சராக இருப்பதற்கு யோகிதையற்றவராக நீங்க வெளிப்படுறீங்க. எங்களுக்கும் ஜோசப் விஜய்க்கும் 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்காது வேறு. ஆனால் எங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருவாரு அப்படின்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அசாதாரணமான சூழல் நிலவுதுன்னா என்ன செய்வீங்க? என்ன சார் செய்வீங்க நீங்க? விஜயை திருப்பி அனுப்பிடுவீங்களா? கலவர சூழல் வந்துருமா? இது இப்படியே நீடிக்குமா? இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு கர்நாடகம். இதையே தமிழ்நாடு பேசி இருந்தா நாங்க தனி தமிழ்நாடு கேட்கக்கூடிய கலவரக்காரர்கள்னு ஒன்றிய அரசு சொல்லும். இப்ப ஒன்றிய அரசு நவதுவாரங்களை மூடிக்கொண்டிருக்கு. ஒன்றிய அரசு கேட்டிருக்க வேண்டாமா? அது எப்படிங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு சுமூக பேச்சுவார்த்தைக்காக அவங்க போகல, இதுவரைக்கும் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஒருவேளை அப்படி ஒன்று இருக்குமே ஆனால் ஒன்றிய அரசு கேட்கணுமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. இந்தியாங்கிற தொகுப்புக்குள் தானே கர்நாடகம் இருக்கிறது. கர்நாடகா தனி நாடு இல்லையே. கர்நாடகம் என்ன பாகிஸ்தானோடு இருக்கிறதா? கர்நாடகம் என்ன வங்கதேசத்தோடு இருக்கிறதா? கர்நாடகம் என்ன சைனாவோடு இருக்கா? இந்தியாவுக்குள்ள தானே சார் இருக்கு. எப்படி நீங்க சொல்ல முடியும் அச்சுறுத்தல் நிலவுது, நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்றீங்க? நீங்க யாரு சார் வராதேன்னு சொல்றதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு முதலமைச்சர் நீங்க, அவ்வளவுதான். இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பார்த்து நீங்கள் வராதீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? டி.கே. சிவகுமார் நாளை தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட முடியுமா? அப்ப நாங்க இதற்கு எதிர்வினை, தாவேக்கார எதிர்வினை ஆற்றுவானான்னு எனக்கு தெரியாது. நாங்க மான உணர்வு உள்ள தமிழர்கள், நாங்க அந்த வேலையை செய்துட்டோம்னா என்ன செய்வீங்க நீங்க? கர்நாடகாக்காரங்க நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க நீங்க? அப்ப நீங்க வந்து நாங்க வந்து ரேஷனலிஸ்ட், நாங்க வந்து இறை தூய்மைவாதம் பேசுறோம், தமிழர்களாக நாங்க திரள்றோம் அப்படின்னு நீங்க அன்னைக்கு பேசுவீங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இதற்கு ஒரு கண்டனத்தையாவது தாவேக்கா தெரிவிச்சிருக்கோம். இப்ப எனக்கு இந்த செய்தியை பேசுகிற போதே என்னை அறியாமல் ஒரு கோபம் வருது. எப்படா சிவகுமார் அப்படி சொன்னாரு நம்ம முதலமைச்சரை? அவர் எப்படி சொல்ல முடியும்? ஜோசப் விஜய் மீது 1000 கருத்து இருக்கட்டும், அதை நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டுக்குள்ள பாத்துக்கிறேன். இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள போகும்போது என் முதலமைச்சரை நீ எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அவரை வராதேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன்ல. இப்ப தாவேக்காரனுக்கு இயல்பாக இந்த கோபம் வந்திருக்கணுமா வேணாமா? எங்க அண்ணன்
எங்க அண்ணன் வந்து மாய மந்திரங்களை செய்ய வந்திருக்கிறாரு அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா அந்த தம்பிகள், அந்த தங்கைகள். முதலமைச்சர், உங்க கட்சியினுடைய தலைவர் வராதீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன எதிர்வினையாற்றிருக்கிறீங்க? கட்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா தாவேகா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கா? இங்க இருக்கிற மாணிக்கம் தாக்கூர், அவர்தான் பெரிய மாணிக் பாட்சாவாச்சே. காங்கிரஸ்காரன் மேல கை வச்சா அவர் வேற மாதிரி பண்ணிடுவாரு. ஆனா ராகுல் காந்தியை அடிச்சு அல்லையில பெத்து தூக்கிட்டு போனா ஒண்ணும் செய்ய மாட்டார் அவரு. அப்படிப்பட்டவர் இங்க முதலமைச்சர் இருக்கிறார். இந்த முதலமைச்சரோடு கூட்டணியில நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். 2 அமைச்சர்களை பெற்றிருக்கிறீர்கள் அந்த அமைச்சரவையில. அப்ப தமிழ்நாட்டினுடைய விவகாரம் குறித்து பேசுவதாக முதலமைச்சர் புறப்படுகிறார் என்று ஒரு செய்தி. புறப்படுகிறார்னு சொல்லிட்டா நம்ம கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் புறப்படல, புறப்படுவதற்கான அறிகுறிகளும் தென்படல. புறப்படுவதாக ஒரு செய்தி. உங்க DK சிவகுமார், நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே? காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, கேட்டீங்களா? காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லையா? கதறி சுக்காய்கள் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. இல்லைங்க, நாங்க கர்நாடகாவுக்கான கட்சி, கேரளாவுக்கான கட்சி, ஆந்திராவுக்கான கட்சி, தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்ல, டிக்ளேர் பண்ணுங்க நீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியும் வாய்மூடி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கு. தாவேக்கா நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுவேன், திமுக ஒழிகன்னு மட்டுமே சொல்லுவேன்ற ஒரு சூழ்நிலை மேற்கொண்டுட்டு இருக்குன்னா, இந்த காவிரி விவகாரத்தில் இவர்கள் எல்லோரும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். DK சிவகுமாரினுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உறுதியாக களத்திலே நிற்கிறது. சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பை விடுத்து, இது தமிழர்களுடைய பிரச்சனை, அதனால எல்லாரும் இதுல பங்கேற்கணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல உங்க திராவிட வெற்றி கழகத்தின் சார்பிலையும் வந்து தலைவர் மல்லை சத்யா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இன்னும் உங்களுடைய தோழமை கட்சிகளும் பார்ட்டிசிபேட் பண்றதாக அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த போராட்டம் எதை வந்து பிரதானப்படுத்தி இருக்க போகிறது? இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த ஆளும் அரசாங்கம், இப்ப நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவுட், திமுக எதிர்ப்புல தான், இதுலயும் திமுக எதிர்ப்பு தான் சொல்றாங்க. நம்ம மே 10க்கு பிறகுதான் வந்து இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியும் திமுக காரங்க வந்து விண்ணுக்கு வானுக்கு குதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அபிஷியல் ஐடிவிங்ல கூட போட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 3ஆம் தேதி நடக்க போற இந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளும் கலந்துக்கிறாங்க. அதே போல அநேகமாக விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறிதான் இந்த செய்தியும் உலா வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் கர்நாடகாவுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி. சோ இந்த போராட்டத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கிற போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர், ஆனால் இதுவரை திறக்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு? ஏறக்குறைய 60 நாட்கள் நிறைவு பெறப்போகுது. அப்ப அந்த 60 நாட்களாக தண்ணீர் கிடைக்கப்பெறாமல் விவசாயிகளினுடைய அந்த வலியும் வேதனையும் எத்தகையதாக இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க சார். 1 நாள் 2 நாள் தண்ணி தள்ளி போனாலே பயிர்கள் காஞ்சிரும் சார். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 60 நாட்களை நெருங்க போறோம் நம்ம, நெருக்கி. இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வந்துருச்சுன்னா 60 நாள் ஆயிடும். அப்போ 2 மாத காலமாக தண்ணீர் திறந்து விடப்படாமல் இருந்தால் விவசாய நிலங்கள் பாலைவனமாகி போகாதா? விவசாய நிலங்கள் வெடித்து போகாதா? இது குறித்த கவலை கொஞ்சமாவது இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, அவர் அது குறித்து சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை. அப்போ ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணும்? ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் தானே. அப்போ ஒரு எதிர்கட்சி தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி. இன்னொன்று, விவசாயிகளுக்காக நாங்கள் களத்திலே நிற்கிறோம்னு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து களத்திலே நிற்கிற காரணத்தால் தான் விவசாயிகள் நம்பிக்கை பெருமூச்சு விடுகிறார்கள். இல்லைன்னா வேற எந்த கட்சி செஞ்சிச்சு? நான் கேட்கிறேன், நான் குற்றச்சாட்டாக இல்லை, எனக்கு சந்தேகமாகவே நான் கேட்கிறேன், விவசாய தொழிற்சங்கங்கள் இருக்கிறதா இல்லையா? அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்குகிறதா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்தில்? கம்யூனிஸ்டுகளுக்கு விவசாயிகளின் மீது அக்கறை இல்லையா? பொதுவுடைமை இயக்கத்தினுடைய விவசாய தொழிற்சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இதுவரை ஒரு வார்த்தை விஜயை நோக்கி கேட்டீர்களா? இதுவரை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையாவது நடத்தீர்களா? ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுத்தீர்களா? இல்ல. அண்ணன் திருமாவை நோக்கி நான் கேட்கிறேன், ஏன் நீங்க வந்து இது குறித்து இன்னும் பேசவே இல்லை?
நாடாளுமன்றத்தில் சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கோரியதே நீங்க 2 பேர், நீங்களும் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களும். உங்க 2 பேருடைய நிலைப்பாடு என்ன? நாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம்னு தட்டையாக பேசுவதல்ல செய்தி. இந்த காவிரி விவகாரத்தில் உங்களுடைய கட்சி என்னவாக வெளிப்படுகிறது? முஸ்லிம் லீக்கினுடைய ஸ்டாண்ட் என்ன? மதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன? வைகோ மல்லு கட்டி கொண்டு நான் கன்னி வெடிகளை எல்லாம் அகற்றுவேன் என்று சொல்கிறார். டி.கே. சிவகுமார் பேசி இருக்கிறாரு. ஒரு வாரத்தை கண்டனம் தெரிவிச்சீங்களா நீங்க? ஒரு வாரத்தை எதிர்த்து பேசுனீங்களா நீங்க? வைகோ விஜய்க்கு காவல் அரணாக இருப்பேன் அப்படின்னா டி.கே. சிவகுமார் அசாதாரண சூழல் நிலவுது என் மாநிலத்துக்கு வராதுன்றாரு. வைகோ என்ன செய்ய போறாரு? நான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கேன். இன்னைக்கு வைகோ என்ன செய்ய போறாரு? ஏன்னா நேற்றைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாரு நான் காத்துட்டு இருக்கேன். அவர் என்ன செய்யறாரு, என்ன பதில் சொல்ல போறாருன்றத பொறுத்து நம்ம பார்ப்போம். அவருதான் பெரிய அசகாய வீரனாச்சே, என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்துருவோம். இப்ப இப்படியாக ஒரு நிலைமை இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரசுக்கு யார் எச்சரிக்கை செய்வது? எதிர்கட்சி தானே செய்யணும். இந்த அரசுக்கு யார் அச்சத்தை உருவாக்குவது? நீங்க சரியாக போகல சார், நீங்க சரியா போக வேண்டிய இடத்துல ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை மணியை அடிக்கணும்ல. அதைத்தான் திமுக அடிக்குதுன்னு சொல்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன நன்மை விளையும் அப்படின்னா, ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நன்மை விளையும் விளையாதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆளுகிற அரசுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம்ல, அந்த இண்டிகேஷன் கொடுக்குற வேலையை எதிர்கட்சியா இருந்து திமுக செய்தில்ல. அதுதான் ஒரு சிறப்பான எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணி. இதுல எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, அதிமுக ஒரு கட்சி இருக்கான்னு நான் யோசிக்கிறேன். அதிமுக ஒரு கட்சி இருக்கா? ஒரு பக்கம் விசிக, முஸ்லீம் லீக், மதிமுக இவங்க எல்லாம் தோழமை. யாருக்கு? விஜய்க்கு தோழமை. அதனால இவங்க யாரும் பேசல. அதிமுக என்ன செய்து? இதுவரைக்கும் பேசவே இல்லையா அதிமுக? உங்க கட்சியை அங்குலம் அங்குலமாக பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். ஒரு பக்கம் விஜயபாஸ்கர்கள், இன்னொரு பக்கம் இசக்கி சுப்பையாக்கள், MC சம்பத்துகள், இப்படி ஒரு பக்கம் உங்க கட்சி கரைந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை கரைக்கிற வேலையை செய்யறவர் விஜய். அரசியல் ரீதியாக கூட நீங்க அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுங்களையே. இதுவரைக்கும் உங்க எதிர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? நீங்க விஜய் குறித்து ஒரு வார்த்தை பேசுறீங்களா? இந்த அரசினுடைய கையாலாகாத தனம் குறித்து இந்த காவிரி விவகாரத்துல பேசுறீங்களா? காவிரி தீரத்துல அதிமுக கட்சி இல்லையா? அதிமுகவுக்கு காவிரி இஷ்யூ குறித்த கவலை இல்லையா? அப்ப இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கு அப்படின்னா, கிஞ்சித்தும் தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து சிந்திக்காத கட்சியாக அதிமுக இருக்கு. அப்போ ஒரே நம்பிக்கை ஒலிக்கீற்றாக காவிரி விவசாயிகள் நாசமாகிவிடக் கூடாது என்று கருதுகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. ஒற்றை நம்பிக்கையாக காவிரி விவசாயிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதே போல எதிர்கட்சி என்கிற பணியை சிறப்பாக செய்யக்கூடிய கட்சியாகவும் அந்த கட்சியாகத்தான் இருக்கு. அதனாலதான் அந்த கட்சி நான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துது. இப்ப இவங்க எல்லாம் வருவாங்களான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு காவிரி விவசாயிகளினுடைய வேதனையும் கண்ணீரையும் துடை தெரிய வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள் கட்சி வெறுப்புக்கு அப்பாற்பட்டு திமுகவினுடைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும். ஏன்னா இது திமுகவினுடைய ஆர்ப்பாட்டம் இல்ல, விவசாயிகளினுடைய குரலை பிரதிபலிக்கிற ஆர்ப்பாட்டம். வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு பொது அழைப்பு விடுத்துருச்சு திமுக. எல்லாரும் பங்கேற்கணும்னு சொல்லிடுச்சு. உண்மையிலேயே காவிரி விவசாயிகளினுடைய கவலையும் கண்ணீரும் உணர்ந்திருக்கிற ஒரு கட்சி இருக்குமே ஆனால் அது திமுகவோடு கரம் கோர்க்கணும். நாங்க ஏன் சார் திமுகவோடு கரம் கோர்க்கணும்னா, ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீரை இதுவரைக்கும் திறக்கலைன்னா ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி தான் திமுக களத்தை அமைச்சது. அப்ப இந்த இடைப்பட்ட 40 நாள் இருக்குல்ல, இதுல நீங்க களம் அமைச்சு திமுகவை கூப்பிட்டு திமுக வரலன்னா திமுக தவறு செய்ததாக நான் பேசியிருப்பேன். நாங்க திமுகவை சுட்டி காட்டியிருப்போம். ஏங்க நீங்க என்ன தவறு செய்றீங்க, அரசியலுக்காக ஏன் நீங்க காவிரி விவகாரத்துல தலையிட மறுக்கிறீங்கன்னு கேட்டிருப்போம். நீங்க எதுவுமே 40 நாளா செய்யாததுனால திமுக தன்னுடைய வேலையை செய்யுது. இப்ப நீங்க திமுகவோட சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். நான் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடல, அது என்னோட வேலை இல்ல, அது அண்ணன் மு க ஸ்டாலின் பார்த்துக்குவாரு. சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர் முடிவெடுக்கட்டும். ஆனா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்கு திமுக அமைத்திருக்கிற களத்தில் முந்தி நிற்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக கட்சிகளுக்கு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதை அவர்கள் செய்ய தவறுவார்களே ஆனால் உண்மையிலேயே
அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.